நீங்கள் துன்பத்தில் அழுது கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுக்கு ஆறுதல் சொல்ல உறவினர்களும் நண்பர்களும் இருக்கின்றார்கள் என்றால் கடவுளுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு நிறைய இருக்கின்றது. நீங்கள் அழுகின்ற பொழுதும் நீங்கள் துன்பத்தில் மூழ்கி இருக்கின்ற பொழுதும் ஆறுதல் சொல்வதற்கு யாரும் இல்லை என்றால் அந்த கடவுளே உங்களோடு இருக்கின்றார் என்பது பொருள் என்று சொல்லுவார்கள். நீங்கள் அழுகின்ற பொழுது உங்களை தேற்ற ஒருவர் இருக்கின்றார் என்றால் கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கின்றது. நீங்கள் அழுகின்ற பொழுது துன்பப்படுகின்ற பொழுது தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றால் அந்த கடவுளை உங்களோடு இருக்கின்றார் என்று சொல்லுவார்கள். அது முற்றிலும் உண்மையானது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், சாவுக்குரிய அளவிலே எஸ்தர் துன்பப்படுகின்றார். அந்த நேரத்திலே அவர் கடவுளிடத்திலே அடைக்கலம் புகின்றார். பிறகு அவர் ஜெபிக்கின்றார், ஆதரவற்றவளும் துணையற்றவளுமாகிய எனக்கு நீரே என் மன்னர், நீரே எனக்கு உதவி செய்தருளும் என்று மன்றாடுகின்றார். கடவுளும் எஸ்தருடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கின்றார். ஏனெனில் எஸ்தரும் யூதர்கள் அனைவரும் அவரோடு சேர்ந்து அவருடைய இனம் அனைவருமே அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். மன்னனுடைய தளபதி எப்படியாவது யூதர்கள் அனைவரையும் அழித்து விட வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டுகின்றான். எனவே அதிலிருந்து எப்படியாவது தன்னுடைய இனம் முழுவதையும் காப்பாற்ற வேண்டும், தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று எஸ்தர் அரசி கடவுளிடத்திலே அழுது புலம்புகின்றார். ஒன்னா நோன்பிருந்து கடவுளும் அவருடைய ஜெபத்தை கேட்டு அந்த அனைவரையுமே காப்பாற்றுகின்றார். திருப்பாடலிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம் 34:18 வசனத்திலே, இதோ உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் கடவுள் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை கடவுள் காப்பாற்றுகின்றார் என்று. யார் யாரெல்லாம் உடைந்து போன உள்ளத்தோடு கடவுளத்திலே வருகின்றார்களோ அழுகின்றார்களோ அவர்களுடைய அருகிலே கடவுள் இருந்து அவர்களை தேற்றுகின்றார். அவர்களோடு இறைவன் இருக்கின்றார். நைந்த உள்ளத்தினரை இறைவன் ஒருபொழுதும் விட்டுவிடுவதல்ல, மாறாக அவர்களை காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 11:28 வசனத்திலே சொல்லுகின்றார், சுமை சுமந்த சோர்ந்திருப்போரை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று. இறைவன் எப்பொழுதுமே நாம் சுமைகளோடு இருப்பதை விரும்புவது கிடையாது. நாம் அழுகின்றோம் என்றால் அவை அனைத்தையும் இறைவன் பார்த்து கொண்டு அமைதி காப்பவர் அல்ல, மாறாக நாம் அழுகின்ற பொழுது நம்மை நோக்கி ஓடோடி இறைவன் வந்து நமக்கு உதவி செய்கின்றவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நண்பர் லாசர் இறந்த பொழுது அவருடைய சகோதரிகள் மார்த்தாவும் மரியாவும் அழுது கொண்டிருந்த பொழுது இறைவன் ஓடோடி செல்லுகின்றார். அவர்கள் அழுது கொண்டிருப்பதை பார்க்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு சேர்ந்து ஆண்டவரும் அழுகின்றார். ஏனெனில் நாம் துன்பப்படுகின்ற பொழுது இறைவன் பார்த்து கொண்டிருப்பவர் அல்ல. அவர்கள் அழுவதை பார்த்த ஆண்டவர் இயேசு அவரும் அவர்களோடு சேர்ந்து அழுகின்றார். பிறகு லாசரை உயிர்ப்பித்து லாசரை மார்த்தா மரியாவிடத்திலே ஒப்படைக்கின்றார். அவர்கள் துன்பத்தையும் துயரத்தையும் ஆண்டவர் இயேசு துடைக்கின்றார். இன்று நீங்கள் அழுது கொண்டிருக்கின்றீர்கள் என்றால், துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்றால், கவலையில் இருக்கின்றீர்கள் என்றால் இறைவன் பார்த்து கொண்டிருப்பது கிடையாது, மாறாக உங்களுடைய அருகிலே இருந்து உங்களை சுமந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் இறைவனுடைய பிரசன்னத்திலே கடவுளுடைய முன்னிலையிலே நீங்கள் சிந்துகின்ற ஒவ்வொரு கண்ணீர் துளியும் மிக வல்லமையுள்ள ஜபத்திற்கு ஈடானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உடைந்த உள்ளத்தோடு கனத்த இதயத்தோடு சாவு வருகின்ற அளவிற்கு இருக்கின்ற துயரத்திலே நீங்கள் சிந்துகின்ற ஒவ்வொரு கண்ணீர் துளியும் எப்பொழுதுமே ஆற்றல் மிகுந்த ஜபத்தை காட்டிலும் மிக பெரிய ஜபம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தன்னுடைய மகன் அழுது கொண்டிருப்பதை இறைவன் விரும்புவது கிடையாது. தன் மகள் அழுது கொண்டிருப்பதை இறைவன் பார்த்து அமைதியாக காத்து கொண்டிருப்பவர் கிடையாது. என் மகன் அழுகின்றான், என் மகள் அழுகின்றார், நான் அவளை காப்பாற்ற வேண்டும், அவரை காப்பாற்ற வேண்டும் என்று ஓடோடி வந்து உதவி செய்கின்றவர் தான் நம் இறைவன், நம் கடவுள். திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றார் 147:3 சொல்லுகின்றார், உடைந்த உள்ளத்தாரை அவர் குணப்படுத்துகின்றார், அவர்களுடைய காயங்களை அவர் கட்டுகின்றார் என்று. நாம் அழுகின்ற பொழுதெல்லாம் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை தேற்றி நமக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் நம் கடவுள். இதோ அந்த இறைவன் இன்று நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார்.
நம்முடைய வாழ்நாள் முழுவதுமே இறைவன் நம்மோடு இருந்து பயணித்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். இறைவன் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் இருந்து அவர்களை தேற்றிக் கொண்டிருக்கின்றார். எனவே நம்முடைய கவலைகள் அனைத்தையும் நாம் இறைவனிடத்தில் ஒப்படைப்போம். நாம் சிந்துகின்ற ஒவ்வொரு கண்ணீர் துளியும் இறைவனுடைய முன்னிலையிலே வீண் போவது கிடையாது. நாம் சிந்துகின்ற ஒவ்வொரு கண்ணீர் துளியும் அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும், எதனை பொருட்டாக இருந்தாலும், உங்கள் உடலில் ஏற்படுகின்ற நோயின் காரணமாக நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும், உங்களுடைய பிள்ளைகளினால் நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும், குடும்ப சூழ்நிலையினால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் என எப்படிப்பட்ட துன்பங்களால் நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும், நீங்கள் சிந்துகின்ற ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் இறைவன் ஒருபோதும் அவமதிப்பது கிடையாது. நீங்கள் சிந்துகின்ற ஒவ்வொரு கண்ணீர் துளியும் வல்லமைமிக்க ஜபமாக இறைவனிடத்தில் சென்றடைந்து கொண்டே இருக்கின்றது. அந்த ஜபங்களை எல்லாம் கேட்டு இறைவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அளித்து உங்களோடு இருந்து உங்களை தேற்றி வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஆமீன்.